ஹலோ காய்ஸ், என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அனு. நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்பிட்டுருக்கோங்கன்னா, ஊருக்கு கிளம்பிட்டுருக்கோம். வெள்ளாளப்பட்டின்ற ஒரு கிராமத்துக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம் சாட்டர்டே ஈவினிங். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்புனோம் ஃபஸ்ட்டு. அந்த கிராமம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் பாலமேடு, அலங்காநல்லூரில் அலங்காநல்லூர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து சத்திரவெள்ளாளப்பட்டி இருக்குது. ஸோ வீட்டிலேருந்து நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டு நேராக வந்து எங்கள் சரணோ மாமா வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அங்கே போய் ஸ்கூட்டியை விட்டுட்டு, ஸோ அங்கேருந்து வந்து 2 ஃபேமிலியும் சேர்ந்து நாங்கள் காரில் போயிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஸோ இங்கேருந்து வந்து கிளம்பவுமே பார்த்திங்கன்னா, போகிற வழியில் பாலமேட்டில் ஒரு இடத்துல பால் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து அந்த பால் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போகிற வழியில் ஊருக்குள்ளே வந்து நாங்கள் போகலை. நாங்கள் ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேராக தோட்டத்துக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போனோம். எங்கள் தம்பிங்க தான் வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நேராக தோட்டத்தில் இறங்கி அங்கேருந்து பைக்கில் வந்து தோட்டத்துக்கு போயிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டாங்க. வந்து சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்கா, அண்ணி, பாப்பாங்க, தம்பி எல்லாருமே வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. ஸோ எங்கள் அண்ணன் தான் வந்து இங்கே சமைச்சிட்ருந்தாங்க. அண்ணன், தம்பி. அன்றைக்கி வந்து லேடிஸ் யாருமே சமைக்கலை. ஒன்லி ஜென்ட்ஸ் சமையல் தான். நம்ம கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே தான் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தான் வந்து ரொட்டீனாக வந்து நம்ம ஒர்க் வந்து வீக் டேஸில் பண்ணிகிட்டு இருந்தாலும் வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி போய் ஒரு ஒரு ட்ரிப்பு மாதிரியே இது இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா வந்து சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு குழம்பு எடுத்து வந்து மொத்தமாக பரப்பிட்டார். சிக்கன் வந்து எடுத்து போட்டு குழம்பு எடுத்து ஊற்றி எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து கூட்டாஞ்சோறு மாதிரி தான் அவங்கவுங்க வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு சில பேர் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காண்டி பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக புரோட்டா வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு. எதுக்காண்டி வந்து நாங்கள் இங்கே வந்திருந்தோம்னா, இப்போ வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இது மண் வீடு. அந்த மண் வீடு வந்து மண் வீட்டுக்கு வந்து பொங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க அந்த வீட்டுக்காண்டி. ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வந்திருந்தோம். சண்டே தான் அந்த பொங்க வைக்கிறது. பட் வந்து நாங்கள் சாட்டர்டேவே வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறக்காண்டி சாட்டர்டேவே வந்து நாங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டோம். சாட்டர்டே வந்து இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உடனே தூங்க முடியாது. ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி அன்றைக்கி தூங்கினதே நைட்டு 3 மணிக்கு மேலே தான் தூங்கினோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ராஜா ராணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் 10 பேர் இருந்தோம். தூங்க விடாமல் எல்லோரும் உட்காந்து ராஜா ராணியெல்லாம் விளாண்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நான் எத்தனாவது வந்தேன், நான் 3rd வந்தேன். நான் 3வது ஆளாக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சின்ன பையன் அவன் தான், எங்கள் அண்ணனோட பையன் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான். ஸோ நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க. அன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சு. எத்தனை மணிக்கு, நைட்டு 1 மணிக்கு தான் விளாடவே ஆரம்பித்தோம். அடுத்து வந்து எல்லாருமே படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்து பார்க்கல என் தம்பி உட்காந்துருக்கான். அரை தூக்கத்தோடு உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து தூங்கி எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து நேராக குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போகிற வழியில் இந்த மாதிரி கொய்யா தோப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ தோப்புக்கு போய் அந்த கொய்யாக்காலாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வந்து குளிக்கிற இடத்துக்கு வந்து நான், என் ஹஸ்பண்டு, அப்புறம் பசங்க, அக்கா, தம்பி எல்லாருமே வந்து நேராக ஃபஸ்ட்டு நடந்து போகிறோம் போய்க்கிட்டே இருக்குது. 1 கிலோமீட்டர் பக்கம் வரையும் நடந்து போய்க்கிட்டே தான் இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊரா அப்படின்னு இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் நான் வெள்ளாளப்பட்டி நிறைய டைம் போயிருக்கேன். நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நேராக வந்து குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இது நல்லா பெரிய தொட்டி, 10 அடி இருக்கும். இந்த தொட்டியில் குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது. ஸோ என் தம்பி வந்து உனக்கு நான் கேன் கட்டி விட்றேன், கேன் கட்டி விட்டா நீ நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்லாம் கட்டி விட்டான். சரி நானும் ஏதோ நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேன் கட்டிட்டு போய் உட்காந்து சரி குதிக்கலான்னு குதித்தேன். ஸோ கேன் தைரியத்தில் தான் குதித்தேன். எனக்கு சுத்தமாக நீச்சலே அடிக்க தெரியாது. பட் ஆனால் கேனை போட்டு தைரியமாக நானும் நீச்சல் அடிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? நீங்களும் இந்த மாதிரி தோட்டத்துக்கெலாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தா என்ன ஊர், எந்த தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து நல்லா ஜாலியாக இந்த மாதிரி குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த தொட்டியிலேருந்து வர்றதுக்கு யாருக்குமே மனசில். குட்டி பையன் கூட கேனை கட்டிட்டு உள்ளே வந்து நீச்சல் அடிச்சுட்டு தான் இருந்தான். ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்கே பார்த்தீங்களா தூக்கி போட்டாங்க. அவனும் மிதப்பான். அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து திருப்பி நடராஜா பயணம் தான். போகையில் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டத்தில் இருந்து எலுமிச்சம்பழத்தை ஆட்டையை போட்டுட்டு
அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வர்றப்போ கரெக்டாக பொங்க வச்சிட்ருந்தாங்க. மாமா பார்த்தீங்கன்னா உழ வச்சிட்ருந்தாரு. சாப்பாடு குழம்பெல்லாம் செய்கிறக்காண்டி அவர் உழ வச்சிட்ருந்தாரு. இதுதான் அந்த மண் வீடு. இந்த வீடு கட்டுறக்காண்டி பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாருமே குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் ஓட்டு மேலே காய போட்டுட்ருந்தோம். இந்த மண் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரூம் இருக்குது. ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன். இந்த மாதிரி தான் இந்த வீடை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மண்ணாலேயே முழுக்க முழுக்க கட்டியிருக்காங்க இந்த வீடு. இன்னும் கிச்சன் வந்து ரெடி பண்ணல. இப்போதைக்கு கிச்சன் வந்து செட் பண்ணி அதுக்கு ப்ளேஸ் மட்டும் வச்சுருக்காங்க. வெளியே தான் இப்போதைக்கு கிச்சன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கல் வைக்க பொங்கல் பொங்கி வரவுமே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே உட்காந்து நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் நேரமாக ஊருக்கு போகணுன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் பாய் பாய். சராங்கே.